பிரியமானவர்களே, ஆமீன் வலையொளி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இங்கு முணுமுணுத்தலை தவிர்த்திட தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். மனித சமுதாயத்தில் முணுமுணுத்தல், புலம்பல், பின்னாலே பேசுதல், குறை கூறுதல் இவைகளெல்லாம் மிகச் சாதாரணமாக தோன்றினாலும் அது ஏற்படுத்தும் விளைவுகள் மிகவும் ஆபத்தானவை. முணுமுணுத்தல் ஏற்படுத்துகின்ற ஆபத்துகளிலே அடிப்படையான 3 பாதிப்புகளை இங்கு நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது, முணுமுணுத்தல் மன அமைதியை கெடுக்கின்றது. முணுமுணுத்தல் யாரை குறித்து முணுமுணுக்கின்றோமோ அவர்களை மட்டுமல்ல, முணுமுணுக்கின்றவர்களையும் அது பாதிக்கிறது. எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருக்கும் மனம் அமைதியை இழக்கும் என்று சொல்கிறார்கள். முணுமுணுத்தலால் முணுமுணுக்கின்றவர்களுடைய அமைதி, மன அமைதி கெடுகின்றது. யாரை குறித்து முணுமுணுக்கின்றார்களோ அந்த செய்தி அவர்களை அடைகின்ற பொழுதும் அவர்களுடைய மன அமைதியும் அவர்கள் இழக்கின்றார்கள். எனவே அடிப்படையான முதல் பாதிப்பு முணுமுணுத்தல் மன அமைதியை கெடுக்கின்றது என்று பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த முணுமுணுத்தல் சமூக முன்னேற்றத்திற்கு தடையாக அமைகின்றது என்று சொல்கின்றார்கள். முணுமுணுத்தல் வளர்கின்ற இடத்தில் முன்னேற்றத்திற்கு தடையாக அமைந்து விடுகின்றது. ஒரு பள்ளி வளாகம், ஒரு அலுவலகம், ஒரு குடும்பம் என எந்த நிறுவன அமைப்பை எடுத்துக்கொண்டாலும் அங்கே பலருக்கு மத்தியிலே அமைய வேண்டிய ஒற்றுமை அவசியமாக அமைந்திருக்கின்றது. அந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்ற பொழுது எந்த நிறுவனமும் வளராது. நிறுவனங்கள் எல்லாம் வளராமல் சமூக முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு இருக்காது. ஆக சமூக முன்னேற்றத்திற்கு ஓர் தடைக்கல்லாக முணுமுணுத்தல் அமைகின்றது என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக, மனித உறவுகளை முணுமுணுத்தல் உடைக்கின்றது என்று சொல்கிறார்கள். ஒரு சொல் உறவை உருவாக்கும், ஒரு சொல் உறவை உடைக்கும். முணுமுணுத்தல் வழியாக நாம் உதிர்கின்ற சொற்கள் எல்லாம் மனித உறவுகளை உடைத்து போடுகின்றது என்று பார்க்கின்றோம். முணுமுணுத்தல் முதலில் நம் மனதில் பிறக்கிறது. அது பின்னர் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. அந்த வார்த்தைகள் மனித உறவுகளுக்கிடையிலே இருக்கிற நம்பிக்கையை அழிக்கிறது. எனவே மனித உறவுகள் உடைந்து போகின்றது என்று பார்க்கின்றோம். எனவே முணுமுணுத்தல் என்பது உறவுகளில் நச்சை கலக்கிறது, நம்பிக்கையை அழிக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில அதை சரி செய்வது, சீர் செய்வது, ஒற்றுமையை ஏற்படுத்துவது, மனித உறவுகளை மீண்டுமாக பிணைப்பது என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. எனவே இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு பிரச்சனை. தவக்காலத்தில் நாம் வாசிக்கிற இறை வார்த்தைகள் எல்லாம் இந்த முணுமுணுத்தலை தவிர்த்திடச் சொல்லி அழைப்பு விடுக்கின்றது. இந்த பிரச்சனையை நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால், முணுமுணுத்தல் போன்ற பிரச்சனைகளை வாழ்க்கையிலே தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் 2 அடிப்படையான விஷயங்களை செய்ய சொல்லுகிறார்கள். ஒன்று, உண்மை தகவலை அறிந்து கொள்ள முற்படுங்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தை குறித்து சில முணுமுணுத்தல்களை நீங்கள் கேள்விப்பட்டவுடனே அதை நம்பிவிடாதீர்கள். உண்மை தன்மையை சரிபார்க்க முயலுங்கள். தெளிவான சிந்தனை கொண்டு அந்த விஷயத்தை அணுகுங்கள். மனக்குழப்பத்தையும் தேவையற்ற வதந்திகளையும் தவிர்த்திட இந்த உண்மைக்கான தேடல் உதவும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது வழி, இப்பிரச்சனையை வெல்வதற்கு நேர்மறை தொடர்பு கொள்ளுங்கள். சந்தேகம் அல்லது குழப்பம் ஏற்பட்டால் அதை பற்றி நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மனம் திறந்த உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார்கள். மனம் திறந்த உரையாடல் பல தவறான புரிதல்களை தவிர்க்கும் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்களின் முணுமுணுத்தல் சமுதாயத்தின் ஆபத்து. நாம் குறைகளை பேசும் மனிதர்களாக அல்ல,
நற்குணங்களை பாராட்டும் மனிதர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அதற்கு இந்த முணுமுணுத்தலை அறவே நாம் நம்முடைய உள்ளங்களிலிருந்தும் இல்லங்களிலிருந்தும் அகற்ற வேண்டும். இந்த உலகம் நல்லதொரு இடமாக மாற வேண்டுமெனில் முணுமுணுத்தலை விட்டொழித்து நற்சிந்தனையுடன் நல் உறவுடன் வாழ்வோம். நன்றி.